ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. 1 வீக் டைம் கேட்டிருந்தேன். அந்த 1 வீக்கில் மூலிகை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சாச்சுங்க. தேவைப்படுறவங்க மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரீ கொரியர் தான் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் காய்ச்சுவோம், அதனால் சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய வீடியோவில் காமிச்சிட்டேங்க மாடி தோட்டத்துலேருந்து எல்லா மூலிகைகளுமே நம்ம வளர்த்து அதுலேருந்து இயற்கையான முறையில் தான் மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியுங்க. அது போக புதுசாக பார்க்குறவங்களுக்கு அடிக்கடி நான் வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். மாடி தோட்டத்துலேருந்து தான் ஃப்ரெஷ்ஷாக மூலிகை செடிகள் பறித்து அதுலேருந்து தான் மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அடிக்கடி எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. அதேமாரி இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா, தேங்காய் எண்ணெய் வந்து தென்னந்தோப்புலையே அங்கேயே வந்து அரைக்கிற இடத்துல தேங்காய் எண்ணெய் அரைக்கிற இடத்துல போய் இயற்கையான முறையில் அரைக்கிற இடத்துல போய் நம்ம வந்து வாங்கி அதுக்கு வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இந்த மூலிகைகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கள். நான் கையில் வச்சுருக்கிறது கரிசலாங்கண்ணி நம்ம அரைச்சதுமே இந்த கருப்பு கலருக்கு மாறிடுங்க. அதோட விழுதுகள் பூரா கருப்பு கலருக்கு மாறிடும். அதோட சாறு பாருங்கள் எவ்வளோ கருப்பு கலரில் இருக்குதுன்னு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான மூலிகை இலைகள் எல்லாமே நம்ம அரைச்சி இப்படி யூஸ் பண்ணையில் நமக்கு தேங்காய் எண்ணெயும் வந்து நல்ல தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். அதனால தான் தென்னந்தோப்புலையே போய் நம்ம வந்து ஆட்டுற இடத்துல கெமிக்கல் எதுவுமே கலக்காத ஒரு தேங்காய் எண்ணெயை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதுபோக இந்த கரிசலாங்கண்ணி, கேசவர்த்தினி, ரோஸ்மேரி, பொடுதலை எல்லாமே அவுரி, கரும்பூலா, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் வந்து இளநரை உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சி வந்துட்டு இருந்தோம்னா இளநரை பூரா மாறுங்க. ஆனால் கொஞ்சம் நாள் எடுக்கும். 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி கொஞ்சம் நாள் எடுக்குங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரையில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 40 வயசு 35 வயசுக்கு மேலே நமக்கு நரைக்குது அப்படின்னா அது வந்து கடவுள் வந்து நமக்கு இயற்கையாக கொடுத்த ஒரு நரைமுடிங்க. அது வந்து நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அது மாறுமானா கண்டிப்பாக மாறாதுங்க. மாறும்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஏமாத்து வேலை தான். அது வந்து மாறாதுங்க. ஆனால் முடி கொட்டுறது கண்டிப்பாக நிற்கும். 40 வயசு ஆனாலும் முடி கொட்டுறது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக நிற்குங்க. முடி வளருங்க. அதேமாரி முடி வந்து ஸ்ட்ராங்காகவும் பொடுகு எல்லாமே நீங்கி முடி வளர்ச்சிக்கு வந்து தூண்டுதலாக இருக்கும் இந்த எண்ணெய். தேவைப்படுறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்கிக்கலாம்.